இன்றைக்கு தலைப்பாக கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே தான் நம்ம ஜெபிக்க முடியும். பரிசுத்த ஆவிக்குள்ளே தான் சபை. பரிசுத்த ஆவி இல்லாமல் கிறிஸ்தவமே கிடையாது. கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவெல்லாம் பார்த்து கிறிஸ்தவன் பயப்பட மாட்டான். கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறார். அவரே எனக்கு ஜீவனாக இருக்கிறார். ஒருவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்தாவி கிஃப்டாக கொடுக்கிறார். பரிசுத்தாவி வரம் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்தாவி பெற்றாரா? இயேசு பரிசுத்தாவி பெற்றாரா? அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? ஏன் அவரே பரிசுத்தாவி பெறணும்? அவர் பரிசுத்தாவி பெற வேண்டிய அவசியமா? பிதா குமாரன் பரிசுத்தாவி தான் 3 பேர் ஒன்றா இருக்கிறாங்களே, அவர் ஏன் பரிசுத்தாவி பெறணும்? வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பரிசுத்த ஆவி உரைக்க வேண்டும், பேச வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேலே இறங்கினார். சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கு இவர் பரிசுத்தாவை பெற்றார் என்பது அடையாளமாக அவர் மாதிரியாக காண்பித்தார். ஏன் அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும்? பாவிகள் தானே ஞானஸ்நானம் எடுக்கணும்? இல்லை, ஒரு கேள்வி இருக்குல்ல, பாவிகள் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏசு என்ன பாவம் பண்ணாரு? ஏசு எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? அப்படின்னா நமக்காக முன்மாதிரியை காட்டினார். எது வேணாலும் இயேசுவை மட்டும் பார்க்கணும். இயேசு என்ன செய்தார், செய்யவில்லை, அவ்வளோதான். அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், அவர் 40 நாள் உபவாசம் எடுத்தார், அவர் ஊழியம் செய்தார். ஊழியம் எப்படி செய்தார் படிச்சு பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே தேவ ஆவி புறாவை போல இறங்கினார்.